மக்களே, இனி செவிலியர்களை கேலி செய்வீர்களா? உலகமே வியந்து பார்த்த தருணம். செவிலியர்கள் என்றாலே உயிரை காப்பாற்றும் கடவுளாகத்தான் நினைக்க தோன்றும். ஏன்னா கொரோனா காலத்துல தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக சேவை செய்து வந்தார்கள். அப்படித்தான் இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்காக தன் முடியை தானம் செய்ய முன் வந்துள்ளனர். அதுவும் செவிலியர் தினத்திலே இந்த முடிவை எடுத்துள்ளனர். மொத்தம் 16 நர்சிங் காலேஜ் சேர்ந்து மொத்தம் 250 நர்சிங் மாணவிகள் இந்த முடியை கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க முன்வந்துள்ளனர். இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை 2024ஆம் ஆண்டு சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயாளிகளுக்காக செவிலியர்கள் கூந்தல் தானம் செய்யும் சாதனையை துவக்கியுள்ளனர். மண்டல வாரியாக நடைபெற்று வரும் நிலையில் கோவை மண்டலம் சார்பாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் புற்றுநோயாளிகளுக்கான கூந்தல் தானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நர்சிங் கல்லூரிகளைச் சேர்ந்த செவிலியர்கள் தங்களது கூந்தல் முடிகளை தானம் செய்தனர். புற்றுநோயாளிகளுக்கு முடிதானம் செய்யும் இந்த நிகழ்வு ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற ஒரு சாதனை முயற்சியாக மண்டல ரீதியாக தொடங்கியுள்ளது. இதற்கான இறுதி நிகழ்வு சென்னையில் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், தானம் செய்யப்பட்ட கூந்தல்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அபிராமி மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கேன்சர் சாதாரண வியாதி இல்லை. இந்த வியாதி வந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால தன்னுடைய முடியை இழக்க நேரிடுது. அதனால அவங்க மனசு ரொம்பவே வருத்தத்துடன் காணப்படுவார்கள். இப்படி முடி இழந்தவர்களுக்காக முன்வந்து இந்த செவிலியர்கள் இந்த பணியாற்றுவது மிகவும் நெகிழ்ச்சி அளிக்கிறது. It's been the same till now. Then Sri Abraham institutions were affiliation, a symbolic moment that signifies the dispelling of darkness and igniting hope. Everyone knows whom I'm talking about. Yes, it's none other than a highly regarded living soul, our chairman, Dr. P. Peresamy sir. கொஞ்சம் இப்படி வந்து கொஞ்சம் பேக் மேம், கொஞ்சம் பேக் மேம், கட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பேக். ஓகே ப்ரோ. இங்கே பாருங்க, ஃபேஸ் மட்டும் இங்கே பாஸ். கொஞ்சம் பேக் மேம், கொஞ்சம் பேக் மேம்.
வணக்கம். இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படிங்கிற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி 16 நர்சிங் காலேஜஸ், ஆல்மோஸ்ட் 250 நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ், 2 பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்கே அபிராமி நர்சிங் காலேஜில் சேர்ந்துருக்கோம். இங்கே ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதிலிருந்து டாக்டர் ஜெனி கிம் ஃப்ரம் GKNM ஹாஸ்பிட்டல். ஓகே ரைட், கட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. 16 நர்சிங் காலேஜஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற நர்சிங் காலேஜஸ்லேருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்ணுறாங்க. இந்த ஹேர் டொனேஷனுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பினால முடி இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஹேர் டொனேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறதோட முக்கியமான அது ஒரு நோக்கமாக வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமாக இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது. இதோட ஃபைனல் இது மே 8ஆம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில் சென்னையில் நடக்க போகுது. ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. இப்போ இது வரைக்கும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டாஃபு, பிரின்சிபல்ஸும் இதில் கொடுக்குறாங்க.